நடிகர் விஜய் தனக்கு நண்பர் என்றும் தேர்தல் நெருங்கும் நேரத்தில் சூழ்நிலையை பொறுத்து தமிழகத்தில் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். வேலூரை சேர்ந்த 200க்கும் மேற்பட்டோர் என்ஆர் காங்கிரஸ் கட்சியின் நிறுவன தலைவரும் முதலமைச்சருமான ரங்கசாமி முன்னிலையில் திலாஸ்பேட்டையில் உள்ள அப்பா பைத்திய சுவாமி கோயிலில் கட்சியில் இணைந்தனர். அவர்களுக்கு கட்சி துண்டை அணிவித்து முதலமைச்சர் ரங்கசாமி வாழ்த்து தெரிவித்தார். தொடர்ந்து நடிகர் விஜயுடன் கூட்டணி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதா என செய்தியாளர்களின் கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் ரங்கசாமி, நடிகர் விஜய் என் நண்பர், எனக்கு வேண்டியவர், அவரிடம் பேசுவேன். கூட்டணி குறித்து இதுவரை எதுவும் பேசவில்லை. தேர்தல் சமயத்தில் சூழல் எப்படி அமைகிறதோ அப்போது தமிழகத்தில் கூட்டணி யாருடன் என்பது பற்றி ஆலோசிக்கப்படும் என தெரிவித்தார். கடலூர் மாவட்டம் வடலூரில் கர்நாடகா சொகுசு பேருந்தும் லாரியும் மோதிய விபத்தில் 20 பேர் படுகாயமடைந்தனர். பெங்களூருவில் இருந்து காரைக்காலில் உள்ள சனீஸ்வர பகவான் கோவிலுக்கு செல்ல சுமார் 40க்கும் மேற்பட்டோருடன் கர்நாடக சொகுசு பேருந்து கடலூர் வந்து கொண்டிருந்தது. வடலூர் 4 முனை சந்திப்புக்கு அதிகாலை வந்தபோது கடலூர் நோக்கி வந்து கொண்டிருந்த லாரி திடீரென்று எதிர்பாராத விதமாக ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து பேருந்து மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்தில் பயணம் செய்த 20க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அப்போது அங்கிருந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து விரைந்து வந்த போலீசார் விபத்தில் சிக்கி ரத்த வெள்ளத்தில் இருந்த பயணிகளை மீட்டு குறிஞ்சிப்பாடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மூன்று மாவட்டங்களில் தொடர் கொள்ளை மற்றும் வழிப்பறி சம்பவங்களில் ஈடுபட்ட 3 கொள்ளையர்களை போலீசார் கைது செய்தனர். காஞ்சிபுரம் தாலுகா காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட இந்திராநகர், கீழொட்டிவாக்கம், ஊத்துக்காடு உள்ளிட்ட பகுதிகளில் தொடர் வழிப்பறி, திருட்டு, கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுவதாக போலீசாருக்கு புகார் சென்றுள்ளது. இதனையடுத்து போலீசார் 2 தனிப்படைகள் அமைத்து கொள்ளையர்களை தேடி வந்த நிலையில் அவர்கள் ஐயப்பாக்கம் ஹவுசிங் போர்டு குடியிருப்பில் வசித்து வருவது தெரியவந்தது. சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கொள்ளையர்களை கைது செய்து காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். அதில் சதாம் உசேன் தலைமையில் ரிபாய்தீன், சுரேஷ் ஆகியோர் கடந்த 6 மாதங்களாக சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்தது தெரியவந்தது. மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடம் இருந்து தங்க, வைர நகைகள், 3 கார்கள், 2 ஆட்டோக்கள், 2 இருசக்கர வாகனங்கள் உள்ளிட்டவற்றை பறிமுதல் செய்தனர். கடந்த முறை செய்த தவறுகளை திருத்திக் கொண்டு அடுத்த முறை நிச்சயம் தங்கம் வெல்வேன் என பாரா ஒலிம்பிக்கில் வெள்ளிப்பதக்கம் வென்ற துளசிமதி முருகேசன் தெரிவித்துள்ளார். திருவேற்காடு அருகே உள்ள தனியார் பள்ளியில் ரோட்டரி சங்கம், சென்னை சென்ட்ரல் எலைட் சார்பில் சிறப்பு குழந்தைகளுக்கான விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதனை பாரா பேட்மிண்டன் வீராங்கனை துளசிமதி முருகேசன் தொடங்கி வைத்தார். இதில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்ட நிலையில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் போது செய்தியாளர்களிடம் பேசிய துளசிமதி முருகேசன், சிறப்பு பள்ளி மாணவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தங்களது குறைகளை மறந்து சாதிக்க வேண்டும் என கூறினார். கண்டிப்பா என்ன எவ்வளோ பேர் எவ்வளோ சொல்லியும் நான் என்னோட ட்ரீம்ஸை நோக்கி ஓடினதுனால தான் இந்த இடத்துல இருக்கேன். ஸோ ஒவ்வொருத்தரும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாலும் உங்கள் ட்ரீம்ஸை வந்து நீங்கள் குவிட் பண்ணிடாதீங்க. அதை நோக்கி ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருங்க. நான் லைஃப்பில் நம்புறது ஒரே ஒரு விஷயம் தான், when someone can do it, I can do it. When I can do it, you all can do it. இந்த வருஷம் 2025 ஆரம்பத்திலேயே எங்களுக்கு வந்து அர்ஜுனா அவார்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆரம்பமே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக இந்த வருஷமும் லாஸ்ட் இயரை விட இன்னும் ஹார்ட் ஒர்க் பண்ணி கண்டிப்பாக நம்ம தமிழ்நாட்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் இன்னும் நிறைய மெடல்ஸ் வின் பண்ணி. தமிழ்நாட்டில் பாஜக மற்றும் பாஜகவுடன் சேரக்கூடிய கட்சிகளை தோற்கடிக்க வேண்டும் என்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திட்டம் என கட்சியின் தலைமை பொதுக்குழு உறுப்பினர் ஜி ராமகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கல்வி நிதி 2152 கோடி ரூபாயை வழங்காமல் மாநில அரசு மீது அதிருப்தி உருவாக்க மத்திய அரசு முயல்வதாக குற்றம் சாட்டினார். மும்மொழி கொள்கையின் மூலம் இந்தி பேசாத மாநிலங்களில் இந்தியை திணிப்பதும், இந்தி பேசும் மாநிலங்களில் சமஸ்கிருதத்தை திணிப்பதும் மத்திய அரசின் நோக்கம் என கூறினார். தமிழ்நாட்டின் கல்விக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கீடு செய்யாததை வன்மையாக கண்டிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாட்டை வஞ்சிக்கின்ற அடிப்படையில் பள்ளி கல்விக்கான நிதி, ஆசிரியர்களுக்கான ஊதியம் 2152 கோடியை அனுப்பாம ஒரு நெருக்கடியை உருவாக்கி
மாநில அரசின் மீது மக்கள் மத்தியில் அதிருப்தி உருவாக வேண்டும் என்ற ஒரு கெட்ட நோக்கத்தோடு நிதியை அனுப்புவதற்கு மறுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. தொடர்ந்து நடக்கக்கூடிய வாத பிரதிவாதத்தில் கடைசியாக மத்திய கல்வி அமைச்சர் என்ன சொல்றாருன்னா, இது தமிழ்நாடு மாநில அரசு திமுக அரசு அரசியலாக்கிறதா சொல்றாங்க. உண்மையிலேயே இது அரசியலாக்குவது பாஜக அரசு தான். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே பெயிண்ட் கடையில் ஏற்பட்ட தீ விபத்தில் பல லட்சம் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமாகியுள்ளது. கலவை பஜார் பகுதியில் செயல்பட்டு வரும் வணிக வளாகத்தில் பெயிண்ட் விற்பனை செய்யும் கடை செயல்பட்டு வருகிறது. இந்நிலையில் அங்கு திடீரென தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் கடை முழுவதும் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் பல மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் சேதமடைந்துள்ளதாக கூறப்பட்டுள்ளது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பர்னிச்சர் தயாரிக்கும் தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்து குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆவலப்பள்ளி பகுதியில் தனசேகர் என்பவருக்கு சொந்தமான பர்னிச்சர் தயாரிக்கும் தொழிற்சாலை இயங்கி வருகிறது. இந்நிலையில் அங்கு திடீரென தீ பற்றியதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக காட்சியளித்தது. தகவல் அறிந்து சென்ற தீயணைப்புத் துறையினர் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்தில் சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் தீயில் எரிந்து சேதமாகியுள்ளதாக கூறப்படுகிறது. கடலூர் மாவட்டம் பண்ருட்டி அருகே தொல்லியல் ஆய்வின் போது 2000 ஆண்டுகள் பழமையான சுடுமண் குடுவை குறியீட்டு ஓடுகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளது என திரிமங்கலம் தென்பண்ணை ஆற்று பகுதியில் தொல்லியல் ஆய்வாளர்கள் மேற்புறங்கள் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். அப்போது பழங்கால மக்கள் பயன்படுத்திய குறியீடு பொறித்த சிவப்பு நிற சுடுமண் குடுவை மற்றும் சிவப்பு வெள்ளை நிற குறியீடு ஓடுகள் கண்டறியப்பட்டுள்ளது. இந்த பொருட்கள் கொடுமடல் அகழாய்வில் கண்டெடுக்கப்பட்ட குறியீடுகளோடு ஒத்துள்ளதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். அத்தியாவசிய தேவைக்காக விவசாயிகளின் நிலங்களை பன்மடங்கு விலை கொடுத்து வாங்குவதாக அமைச்சர் TRP ராஜா தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் குந்தாரப்பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டிற்கு வரவேண்டிய சில முதலீடுகள் வேறு சில மாநிலங்களுக்கு சென்றுள்ளதாக குற்றம் சாட்டினார். மாநிலத்தின் பலத்திற்கு ஏற்றாற்போல் முதலீடுகள் வர வேண்டும், அப்பொழுதுதான் அந்த முதலீடுகள் முழுமை பெறும் என கூறினார். திமுக ஆட்சியில் விவசாயிகள் நலன் காக்கப்படும் என்றும் முடிந்தவரை விவசாய நிலங்கள் கையகப்படுத்துவதை தவிர்த்து வருவதாகவும் தெரிவித்தார். கட்டாய தேவை ஏற்படும் பட்சத்தில் மட்டுமே பன்மடங்கு அதிக விலை கொடுத்து விவசாய நிலங்களை வாங்குவதாக கூறினார். நிச்சயமாக காக்கப்படும். ரொம்ப எங்கெல்லாம் முடியுமோ நம்ம விளைநிலங்கள் நம்ம அவாய்ட் பண்ணிட்டே போறோம். எவ்வளோ முடியவே முடியாத இடத்துல ஒரு கனெக்டிவிட்டி 2 லேண்ட் இருக்கு, நமக்கு இந்த சைடு லேண்ட் இருக்கு, இந்த சைடு லேண்ட் இருக்கு, நடுவில் ஏதோ கனெக்டிவிட்டி இருக்கு, இந்த மாதிரி இடத்துலலாம் நம்ம முடிஞ்ச அளவுக்கு எடுக்கணும். அதுக்கும் ரொம்ப நல்ல காம்பன்சேஷன் கொடுத்து அவர்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் கொடுத்து தான் நம்ம பண்றோம், வேலை வாய்ப்புகளும் கொடுத்து பண்றோம். இன்னும் நம்ம விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் they can rest assured that நிச்சயமாக தேவையற்ற நிலங்களை யாரும் நம்ம போய் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரொம்ப அத்தியாவசியமான தேவை இருந்தால் மட்டும்தான் அவர்களுக்கு இன்றைய விலையோட பன்மடங்கு அதிக விலையை கொடுத்து அவர்களுக்கு அதை வச்சுட்டு அவங்க மற்ற இடங்களை வாங்கக்கூடிய அளவுக்கு விலையை கொடுத்து தான் எடுக்கிறோம். சிவகங்கை மாவட்டம் திருப்பதூர் அருகே மீன்பிடி திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. சேவினிப்பட்டி கிராமத்தில் உள்ள குன்றத்தி கண்மாயில் மழை வேண்டியும் விவசாயம் தழைக்க வேண்டியும் மீன்பிடி திருவிழா நடைபெற்றது. இதில் கீழசெவல்பட்டி, வேளங்குடி, ஆவணிப்பட்டி உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களில் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முதலில் ஊத்தாக்குடி மூலம் மீன்பிடிக்க அனுமதிக்கப்பட்ட நிலையில் பின்னர் வலை, பரி, கச்சா, தூரி ஆகிய மீன்பிடி உபகரணங்களை கொண்டு மீன்பிடிக்க அனுமதிக்கப்பட்டனர். பெரிய அளவிலான மீன்கள் கிடைக்காத நிலையில் கட்லா, புள்ளிக்கண்டை, பழுத்தி, ஜிலேபி உள்ளிட்ட மீன்களை சாக்கு பைகள், தென்னை நார் பெட்டிகளில் எடுத்து சென்றனர்.